அரிசி மாவு கூப்பன் மா கோதுமை மா சின்ன சின்ன பிடிச்சி வச்சாதான் வேலையில முடிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். ஓகே, இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் வீடியோ மூலமாக தான் உங்களை சந்திக்கிறோம். என்ன ரதியம்மா, இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்? இன்றைக்கு ஒரு புது இனம் ஒரு சுவையான போண்டா செய்ய போகிறோம். போண்டா செய்ய போகிறோம். என்ன பட்டிஸ் மாதிரி? என்ன உரைப்பு போண்டா? ஓகே, அதுக்கு தேவையான பொருட்களை சொல்லுங்கள். தேவையான பொருட்களுமாக லீச்சி, புறவு, கருவேப்பிலு, ரம்ப, வெங்காயம், சின்ன ஜீரகம், கட்டத்தூள் மகன், தேங்காய் வேணும், மாவு கொஞ்சம் வேணும், உருளைக்கிழங்கு என்ன. ஓகே, இன்றைக்கு சூப்பரான ஒரு போண்டா. எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், உருளைக்கிழங்கு அப்படி அவிச்சி, என்ன ரதியம்மா, அவிச்சி வெங்காயத்தெல்லாம் தாளிச்சு எடுத்து பட்டிச்சு அப்புறம் கறி ஆக்கி அதுன்னு அப்படி தானே போண்டா செய்கிறேன். எனக்கு தெரியாது, சொல்லுங்களேன். அப்படி தானே செய்கிறேன்? அப்படி தான் செய்கிறேனே. ஓகே, என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சூப்பரான சமையல். எங்களோட வீடியோக்கு யாராச்சும் ஃபெஸ்டிங் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து இப்போ வாங்க போகலாம். இப்போ பார்த்துடண்டாமா, தேவையான அளவுக்கு மாவு இருக்குமா? தேவையான அளவு மாவு கூப்பன் மா கோதுமை மா. ஓகே, தேவைக்களவான கட்டத்தூள் கொஞ்சம் இருக்கு. கட்டத்தூள் என்ன? ஓகே, இது இருக்குமா? சீரகம் இருக்கு, உப்பு இருக்கு, தேவையான பொருட்கள் இருக்குமா? ஓகே, இந்த இருக்குமா? உருளைக்கிழங்கு, வெங்காயம் இருக்கேனே. ஓகே, இதில் கறிவேப்பிலை, லீன்ஸு அதெல்லாம் முழுதும் இருக்கேனே. ஓகே, என்னண்டா இதுக்குள்ள வட்டி கட் பண்ணி போடுறதுனே. பெஸ்ட்டுக்கு என்ன சொன்னால், போண்டா செய்கிறது கறி செய்யணும். கறி செஞ்ச பிறகு தான் போண்டா மாதிரி வரும். என்ன டட்டடை உருளைக்கிழங்கு சின்ன சின்ன அறியணுமா? சின்ன சின்ன அறிய வேண்டும். சின்ன சின்ன டவுஞ்சிருமா? டட்டடை நன்றாக சின்னனாக அறிய வேண்டும். உருளைக்கிழங்கு மகன் ஓகே, முடிஞ்சு. ஒன்று முடிஞ்சு. வெங்காயம், ஒரு வேகமாக அதிகமாக வெங்காயம் பட்டுறாங்க பாருங்க மக்களே. பெருசாக தான் போட்டுவோமா?
இப்போ பார்த்தேன்டா மகன் வெங்காயம் முடிகிற தருணத்துக்கு வந்துட்டு மகன். வெட்டி முடியறதுக்கு வந்துட்டேனே. ஓமா இதில் இப்போ கரு இதெல்லாம் எல்லாம் உண்டா கூட போகிறோமா? கருவேப்பிலை லீன்ஸு என்ன போடுங்க. போட்டாச்சு. அது எந்த ஆடாவுக்கு தேவையான உப்பு கூட போகிறோம். அளவு தேவை உப்புன்னு போடுங்க. அதனால வேலை தண்ணி கொஞ்சம் கூட திராவிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுங்க. மூடி ஓப்பன் பண்ண அடுப்பை ஆன் பண்ணுங்க. வச்சாச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்களா மகன் குழச்சி வைக்க போகிறோம். நாங்கள் அதை அடுப்பில் வச்சுட்டோம். அது நன்றாக அவிகின்றது. தேவைக்கடான உப்பு ஊற்றிமா. ஓகே. கோதுமைமா தண்ணியை ஊற்றி நன்றாக பிசைய வேண்டும். ஊற்றணுமா? நன்றாக பிசைய வேண்டும். தண்ணி விட்டு விட்டு பிசையணும். தேவைக்கடாது கோதுமைமா தண்ணி உப்பு எல்லாமே போட்டுருக்கு. ஆமாம். இதுக்கு போட்டு துவச்சி அடுப்பில் போடுறாமா? போட்டு துவச்சி அடுப்பில் போடுறான். ஓகே. காணும். இப்போ பார்த்துடா இதை பார்ப்போம்மா. பார்ப்போம் மடுங்க. தொட்டடை ஆம். ஓகே. போண்டா போண்டா வாசனை மூக்கை துவைக்கின்றது. நல்லதாக இருக்கிறோமா? ஆமாம். நல்ல அகப்பானே சிரட்டாப்பேனே. பாருங்க மக்களே, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கருவேப்பிலை எல்லாமே தெரியும் பாருங்க. நல்லா பாதத்துக்கு கிளறும்.
வருது, அழகா வருது. காய் வருகின்றது. ஓகே, நம்ம கட்டத்தூள் சேர்ப்போம் என்ன அதிகமா? தேவையான அளவு கட்டத்தூள். கணக்கான பருவத்துக்கு வருதுன்னு. ஓகே டன்னே. இப்போ இறக்குற காலத்துக்கு வந்துட்டேனே, இறக்குவோமேனே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மகன் எல்லாம் தாழ்த்தி கழிச்சு எடுத்துட்டோமா? எடுத்தாச்சு. ரெண்டா தாச்சி வைக்க போகிறோமா? தாச்சி வைக்க போகிறோம்னே. போண்டா போடுறது இதாச்சு. வைங்கோ, ஒன் பண்ணுங்கோ. ரைட், பலா செய்யுங்கோ. செய்வோமா? ஆமாம், செய்யுங்கோ செய்யுங்கோ. அதுக்கு அரைக்கணும் மாமா. போடுங்க பாருங்க, போண்டா பாருங்க. Wow. அதிகமான கையால் இன்றைக்கு போண்டா. நாங்கள் வேகின்றது இங்கே நாங்கள் உருண்டையை பிடிக்கலாமா? பிடிச்சி வச்சாதான் வேலையில் போக முடிக்கலாம். அடுப்பையும் பார்ப்பலாமா? அடுங்க பார்ப்போம். கொதிக்குது ரதியம்மா. இறக்குங்கண்ணே. ஓகே, நல்லா வெந்துட்டு இறக்குங்க. ஆமாம் போண்டா இறக்குங்க. எக்காய் எக்காய் மகன். ரெண்டாவது போண்டா இறக்கிப்பட போகுது. ஓகே, பதத்துக்கு இறக்கணுமே.
பாருங்க இதில் எவ்வளோ இது இருக்குன்னு பாருங்க. பீன்ஸு அது இது இதை பிரட்டு வேணாமா? நடு போட நான் போல பக்கத்துலமா. ஆமாம். இறகி போட்டு போடுறோம். போண்டாவும் இஞ்சி பிளேண்டி உண்டு அடிக்கார் அதிகம்மா. எங்கேயோ சொர்க்கத்துக்கு போய் தருவோம். இரண்டாவது இறக்கிப்பட போகின்றது. டன். ரெண்டு போடுவோமே. அண்டு ரெண்டு. எப்படி சாப்பாடு இன்றைக்கு? நல்ல பிரசான சாப்பாடுமா. பிரசான சாப்பாடுண்ணே. இன்னைக்கு ஒரு புடி என்ன அதிகமா? இங்கே ரெண்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. இங்கே 4 இருக்கு, இங்கே 2 இருக்கு, மொத்தம் 8 இறக்கிப்பட போகின்றது. இறக்கியாச்சு. அடுத்த போண்டா வருகின்றது. போண்டா போடுங்க போடுவோம். போமா போடுவோம் போடுவோம். ஓகேண்ணே. இந்த இங்கே வந்துமா பிரெட்டை போடும். எடுங்க. அப்போ இன்றைக்கு போண்டாவுக்கு ஒரு இஞ்சி பிளேண்டியனே. போடுவோம். இஞ்சி பிளேண்டி போடுவோம். அடிப்பம் குடிப்பம் சாப்பிடுவோம். ஆம். அன்பை சுமந்து அள்ளும் பகலும் நனைந்து இந்த சுமக்க வைத்தம்மா அம்மா என்ன தவிக்க விடலாமா. அன்பை சுமந்து அள்ளும் பகலும் நனைந்து இன்ப சுமக்க வைத்த என்ன தவிக்க விடலாம். 2 கட்டலாமா? சூப்பர். 2 கட்டத்தை படிச்சு விடுவேன். ஓகே, இதோட எங்கட இது ஃபினிஷிங். இங்கே பாருங்க மக்களே, ஃபினிஷிங்கா எல்லாம் முடிஞ்சு வாஞ்சாருங்க. எல்லாம் முடிஞ்சு. இதுதான் கொஞ்சம் வெஞ்சிருக்கி. அது வெஞ்சிருக்கி வேணும். சுட்டிருக்கேனே. ஆமாம் பார்த்தீங்களா? ஓகே, வெஞ்சிருக்கி. இறக்குவோம். ஆமாம்.
சந்தோஷமாக போண்டா செயல்முறை முடிவடைகிறது. இனி நாங்கள் சுவைச்சு பார்க்குறவே நான் அதிகமாக வந்துட்டேனே. ஓகே, நம்ம இனி சாப்பிடுவோமேண்ணே. ஓகே, போட்டு வாரமா. ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்துலாண்டாமான் போண்டா சுட்டு முடிஞ்சுமான். அது போண்டா சாப்பிட்டா இஞ்சி பிளேண்டி வேணும். இஞ்சி பிளேண்டி வேணும். அப்போ நாங்கள் போண்டா சுட்டு எடுத்துட்டோம், இஞ்சி பிளேண்டியும் போட்டு வந்துட்டோமேண்ணே. அதாவது எரிஞ்சு போகும். டொட்டடை இங்கே பாருங்க போண்டா போண்டா இதில் பாருங்களா, நாங்கள் 8 சுட்டுனாங்க. 1 2 3 4 5 6 7 அரைக்கி 1 அதிகமாக சாப்பிடுத்தாங்க. என்ன அதிகமா 6 சாப்பிட்டு அது ஒரு வந்து சாப்பிட்டேன். ஒரு வந்து சாப்பிட்டேன். ஓகே, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படிங்கண்டு எடுக்கணும் உண்டு. ஆமாம் ஆமாம். சின்ன பார்த்து எடுப்போம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஓகே, கடையில் வாங்குறதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கடையில் வாங்குறத விட ஃப்ரெஷ்ஷாக இருக்கேனே. போண்டாவுக்கு இஞ்சி பிளேண்டி வச்சிருக்கேன் பாருங்க. இஞ்சி பிளேண்டி அதிகமாக ஒரு கட்டோண்டு கட்டப்படுறாங்க அன்றைக்கி. வெளியே சந்தோஷம் அதிகமாக. நல்லா இருக்குமா? ஆம், இன்றைக்கி ரதியம்மோட கையால் உங்களுக்கு இந்த காணொலியில் போண்டா சுட்டு காட்டியிருக்கோம். நல்ல ருசியாக இருக்கேனே. அதிகமாக சந்தோஷம் தானே? தம்பி சாப்பிடுங்களேன். ஓ, நான் சாப்பிடுவேன். நல்ல சந்தோஷமா? நல்ல சந்தோஷம் என்ன. இப்போ நம்மளும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோமா? இந்த காணொளி பிடிச்சிருந்தா வெறும் இதாக பார்க்கணுமான். எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும், நல்ல சப்போர்ட் தரணும். அக்கா தங்கச்சி அண்ணாமார் தம்பிமார் எல்லா பேரும் தங்கச்சிமாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவு தரணும். ஆனால் நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க. ஆனால் ஒரு சில மக்களுக்கு தெரியும் இப்படி செய்கிறது என்னம்மான். எல்லாருக்கும் தெரியுமன்றது அது நமக்கு தெரியும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொலி பகிர்ந்து கொள்வோம். பாய்.